அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவா கூட கருணை போட்டு 2 பகு பகுன்னு குத்துறீங்க, ரெஃப்ரியை போட்டு குத்துறது, இதெல்லாம் பண்ணுறீங்க. ரைட்டு. அது அப்போ குத்தும் போது ஜனங்க பார்க்குது, சூப்பராக குத்துறாருப்பா, அங்கே மட்டும் கூட்டல, ரெஃப்ரியை 2 விட்டார் பாரு அப்படின்னு. அது ஓகே. ஆனால் நீங்களும் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான். உங்களுக்குன்னு சொந்த இதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. அது நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் அந்த சாட்சினா நீங்கள் மாநில கட்சியில் தான் இருக்கணும். மாநில கட்சியில் கூட சொந்த கட்சியும் இருக்கலாம். சொந்த கட்சியில் தான் இருக்க முடியும். அதான் சொல்ல வரேன். மாநில கட்சியில் கூட இப்போ கலைஞர் திடீர்னு டிஎம்கேலேருந்து பிஜேபி கூட கூட்டணி போனார். எத்தனை திமுக காரணங்கள் போனாங்க தெரியுமா? என்ன பதில் சொல்லுன்னு தெரியல அவங்களுக்கு. முஸ்லீம் தலைவர்கள் திமுக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தர் தாடி வச்சிருந்தப்ப இவர் ஆயிரம் ஹுசேன் தாடி வச்சு அவர் ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்து, யோ எத்திரியா அசிங்கமாக இருக்குது, ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி. தலைவர், இது எங்களுடைய மத அடிப்படையில் நான் வச்சிருக்கேன் தலைவர். அந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டாங்க. பலரும் கட்சியில் இருக்கலாமான்லாம் யோசிச்சாங்க. ஆனால் வேற வழி இல்லை, கலைஞர் முடிவு எடுத்துட்டார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு உருட்டி இருந்தாங்க. மக்களும் பெருசாக இந்த ஆட்சி கலைஞர் போயிட்டாரு, ஐயோ